பேசுறதுக்கு தான் ஒரு பூங்காவுக்கு வந்திருக்கோம். அந்த பூங்கால எங்களை பேச விடாம எங்களை அடிச்சு வண்டியில ஏத்தி எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்டா எங்களுக்கே தெரியாதுன்னு போலீஸ் சொல்றாங்க. அப்ப எங்கதான் கூட்டிட்டு போறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குது. எந்த இடம்னு கூட எங்களுக்கு தெரியல. 19 பேர் மகளிர் மொத்தம் 19 பேர் தான் இருக்கிறோம். பெண்கள் 19 பேர் தான். ஒரு ஜென்ஸ் தோழர் கூட இல்ல. நாங்க பெண்கள் மட்டும் தான் இருக்கிறோம். போலீஸ கேட்டா எங்களுக்கே தெரியல. வாங்க வாய முடிக்கணும் வாங்கன்னு சொல்றாங்க. எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. தோழர் எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குது. யாரா இருந்தாலும் எங்களை வந்து எங்க இருந்தா பாருங்க. எங்களை ஃபாலோ பண்றீங்க. எங்களுக்கு எது ஆனாலும் முழுக்க போலீஸ் இந்த 3 நாள் பயமா இருக்குது தோழர். நாங்க எல்லாருமே எங்க போறீங்கன்னு கேட்டாலும் அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க. எங்க கூட்டு போறாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுன்றாங்க. பயமா இருக்கு. இருக்கிறோம். நாங்க எல்லாருமே தொழிலாளி வெளியில பேசினாங்க. உங்களுக்கு மாற்று இடம் தரோம், நீங்க வந்து போராட்டம் நடத்துங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொன்னாங்க. சொன்னவங்க எங்களை ஏமாத்தி எங்களை அராஜக வழியில வந்து எங்களை இழுத்து அராஜக வழியில வண்டியில ஏற்றி எங்களை கூட்டிட்டு போறாங்க. எந்த இடம்னு நாங்க கேட்டா அவங்க சொல்ல மறுக்கிறாங்க. நாங்க எல்லாருமே இதுல வந்து 19 பெண்கள் நாங்க இருக்கிறோம். இந்த பதிவை நாங்க வந்து பதிவு செய்யறோம். இவங்க தான் கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க. எங்க போறோன்றது கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க. 5 லேடிஸ் போலீஸ் 4 லேடிஸ் போலீஸ் இருக்காங்க. இங்க ஒருத்தர் இருக்காங்க, அவங்க ஒருத்தர் இருக்காங்க. அவங்கள கேட்டாலே பதில் சொல்ல மாட்டாங்க. எந்த இடம்னு கூட சொல்ல மாட்டாங்க. பெசன்ட் நகரம் இது எந்த வழின்னு தெரியல. இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. 19 லேடிஸ் எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க தோழர். எதா இருந்தாலும் நீங்க தான் பொறுப்பு. எங்களுக்கு எது நடந்தாலும் நீங்க தான் பொறுப்பு. ராஜதந்திரமா பேசி எங்க கிட்ட நைசா மாற்று இடம் தரேன்னு சொல்லி ஏமாத்தி எங்களுக்கு தரேன்னு சொன்னோன்னா நாங்க வெளியில போய் பேசணும். அவங்களுக்கும் நாங்க ஒத்துழைப்பு கொடுத்தோம் போலீஸ்க்கும். ஆனா போலீஸ் எங்களை ஒத்துழைப்பு கொடுக்கல. ஒரு தூய்மை பணியாளரும் கூட ஒரு மரியாதை இல்ல. எங்களை எப்படி குப்பை மாதிரி போட்டாங்களோ அதே போலதான் போலீஸ் இப்ப எங்களை குப்பை மாதிரி ஏத்திட்டு போறாங்க. எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். எங்களுக்காக பேசுற ஒரு தலைவரை கூட அடிக்கி முடக்கி வச்சிருக்காங்க. நாங்க அவர் ஆதரவு இல்லாம நாங்க ஒண்டி பேசிக்கிறதுக்காக வந்தோம். எங்களையும் எங்களை